கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் 63 வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம். இன்றைக்கி 64வது சங்கீதம். 64வது சங்கீதம் அப்படின்னா இது வந்து தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை என்ன செய்யும் கேட்டுருங்கிறார். ஏன்னா விண்ணப்பம்னா ஜெபம். நான் வேறெடுக்கும்போது ஜெபம் பண்ணும்போது என்னுடைய சத்தத்தை என்ன செஞ்சிடலாம், நான் கேட்டுடலாம். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துள்ளுங்கிறார். ஏன்னா சத்துருவால் அதிக நெருக்கப்படுறதுனால தாவீதுக்கு என்ன செய்யுது, பயம் உண்டாகுது. பயம், ஏன்னா சவுலுக்கு பயந்து, தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து, இப்படி ஒருக்கா பயந்து இருந்ததுனால அவர் என்ன செய்தார், என்ன சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலுங்கிறார். என் உயிரை என்ன செய்யும், எனக்கு காத்தரலும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்கிறாங்க, ரகசியமாக ஆலோசனை பண்ணுறாங்க, எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் துன்மார்க்கருடைய ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை என்ன செய்யும், என்னை விலக்கி என்னை மறைத்தரணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க, ரகசிய ஆலோசனை பண்ணது மாத்திரமல்ல, தங்கள் நாவை என்ன செய்கிறாங்க, ஒரு பட்டயத்தை போல் என்ன செய்கிறாங்க, கூர்மையாக்குறாங்களாம். ஒரு பட்டயம் இருந்தால் என்ன செய்வாங்க, தீட்டுவாங்க. அதே போல் தீட்டுனா அது இருந்துச்சு நல்லா சார்பாக இருக்கும். அப்படி அதே போல் தான் நினச்சிறாரு. இப்போ நாவையும் நினச்சிறாங்க, ஒரு பட்டயத்து போல் நினச்சிறாங்க, உங்கள் கூர்மையாக்கி மறைஞ்சு நினச்சிறாங்க. உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, மறைஞ்சுன்னா உத்தமன் நல்லவர்கள் மேலே நினச்சது எப்படி அந்த இதை வச்சு நம்ம பட்டயத்தை வச்சு அவங்கள கொலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பட்டயத்தை போன்றது கசப்பான வார்த்தைகளாகி நினச்சிறாங்க. தங்கள் அம்புகளை நினச்சிறாங்க, தன் வாயினால் நினச்சிறாங்க, நானிடுறாங்க. சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் நினைச்சுறாங்க. அவங்களுக்கு இது நம்ம இப்படி அழிச்சா நம்ம பாவம், நமக்கு சாபம் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு துணிச்சலாக நினைச்சுறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் கூட இல்லாதபடிக்கு சடிதியில் நினைச்சுறாங்க. அப்படி அம்புகளை நினைச்சுறாங்களே எய்கிறாங்களாம். அதனால் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை நினைச்சுறாங்க, அவங்க உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யாருங்கிறாங்க. நம்ம வந்து மறைவானப்படி நினைச்சுறாங்க, கண்ணி வைக்கிறாங்க ஆலோசனை பண்ணி. இது வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறனால அவங்க சொல்கிறாங்க, இதை காண்பவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தோம், ரகசிய ஆலோசனை அக்கிரம கழகத்துக்கும் எனக்கு விலைக்கு மறுத்தலங்கிற அவங்க செய்கிறதுக்கு. இதில் வந்து தங்கள் பொல்லாத காரியத்தில் அவங்க நினைச்சுறாங்க, தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்கிறதுக்கு நினைச்சுறாங்களாம், ஆலோசனை பண்ணுறாங்களாம். அங்கே ரகசிய ஆலோசனை பண்ணுறாங்க. இதில் ரெண்டாவது கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி என்னை காண்பவர் யார் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் நியாயக்கேடுகளை என்ன செய்ய ஆயம் தேடி தந்திரமான யோசனை நிறைவேறுப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயத்தனம் பண்ணுறாங்க. அவர்களில் ஒவ்வொருடைய உட்கருத்தும் இறுதியுமே என்ன செய்து ஆழமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் என்ன செய்வார், அம்புகளை எய்வார். சடிதியாய் அவர்கள் என்ன செய்வாங்க, காயப்படுவாங்கங்கிறாங்க. அவங்க சற்றும் பயமின்றி சடிதி மேல் அவர்கள் மேல் நினைச்சாங்க அம்பு எய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சடிதியாய் அவர்கள் நினைச்சுறாங்க, காயப்படுவார்கள். அந்த அளவில் கர்த்தர் அவர்கள் மேல் நினைச்சு வரான், அம்பு எய்ந்து வரான். அதனால் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை நிச்சயமா கெடுக்குதான். அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இடத்தில் பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு அவர்கள் நாவுகளை அவர்கள் நிச்சயமா கெடுத்துருமா. அவர்களை காண்கிற யாவரும் நிச்சயமாக அவங்களை கண்டு பயந்து ஓடிடுவாங்களாம். அந்த அளவில் எல்லா மனுஷரும் நினைச்சுறாங்க, அவங்க மேலே பயந்து பயப்படுறதுனால அவன் கிரியைகளினாலே நினைச்சிடாது அதை இவன் தப்பு உள்ளவன், இவன் வந்து சரியில்லாதுன்னு சொல்லி அவங்கள நினைச்சிருவாங்க, உணர்ந்து கொள்வாங்களாம். ஆனால் துன்மார்க்கருக்கு சடிதியாக நினைச்சது ஆபத்து வருது, சடிதிலே கத்த நினைச்சிட்டு அவங்கள காயப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க சடிதியாக நினைச்சிடாங்க, கீழே விழுந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நீதிமான்கள் நினைச்சுவாங்கன்னா, இப்போ துன்மார்க்கனுக்கு பயந்து நினைச்சிருந்தாங்க, அவங்க ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ கர்த்தர் வந்து நீதி நியாயம் செஞ்சு அவர்களை அழிக்கும்போது நீதிமான் நினைச்சுவாங்க, கர்த்தர்கள் மகிழ்ந்து நினைச்சுவாங்க, கர்த்தரை நம்புவாங்களாம். இன்னும் அதிகமாக கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சுட்டார், நம்ம சத்துக்கள் மத்தியில் நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி இன்னும் அதிகமாக நீதிமான்கள் நினைச்சுவாங்களாம், கர்த்தர்கள் மகிழ்ந்து நம்புவாங்களாம். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் நினைச்சுவாங்களாம், கர்த்தரை குறித்து நினைச்சுவாங்களாம், மேன்மை பாராட்டுவாங்களாம். கர்த்தர்களுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி அவங்க நினைச்சுறாங்க, மேன்மை பாராட்டுவாங்களாம். அடுத்தபடியாக 65வது சங்கீதம். இந்த சங்கீதம் என்ன அப்படின்னா, ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட இதுவும் தாவீது சங்கீதமாய பாட்டு தான், தாவீது எழுதின பாட்டு தான். இது என்ன சொன்னால், தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்குறாங்க. சீயோனில் கர்த்தர் சீயோனில் இருக்கிறதுனால நம்ம என்ன துதிக்கும் போது நம்ம கர்த்தர் நினைச்சவர் உதவிச்சவர். அதனால சீயோனில் உமக்காக
துதியானது என்ன செய்யுது? அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு என்ன செய்யும்? செலுத்தப்படும். நாங்கள் வந்து அவங்க சீரில் அமர்ந்து நாங்கள் காத்திருந்து என்ன செய்கிறோங்கிற எங்களை பொருத்தனை என்ன செய்யும்? எங்களுக்கு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் என்ன செய்வாங்க? உம்மிடத்தில் வருவாங்கங்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் என்ன செய்வாங்க? உம்மிடத்தில் வருவாங்க. அக்கிரம விஷயங்கள் என்மேல் என்னச்சது? மிஞ்சி என்னச்சது? வல்லமை கொண்டுச்சு. அக்கிரம விஷயங்கள் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டுச்சு. தேவரோ எங்கள் மீதுகளை என்ன செஞ்சது? நிவர்த்தி ஆக்கினீர். அதனால் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான்கிறார். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ யாரெல்லாம் தெரிந்து கொண்டு சேர்க்கிறீங்களோ அவங்களாம் யார்? பாக்கியவான்னு சொல்கிறார். ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் நினைச்சுவோம் திருப்தியாகும். உம்முடைய பரிசு வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாகும் சொல்கிறாரு. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ள உங்களை எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை என்ன செய்கிறீங்க? நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியில் உத்தரவு என்ன செய்கிறீர்? அருளுங்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால எங்களுக்கு நீதியில் உத்தரவு அருளுகிறீர். அதனால் வல்லமை என்ன செய்ய இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்கள் என்ன செய்ய உறுதிப்படுத்துகிறீர். சமுத்திரங்கள் மும்மரத்தையும் அவர்களுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியை என்ன செஞ்சீர்? நீர் அமர்த்துகிறீர். சமுத்திரத்தில் மும்முரம் வருது, அலை எழும்புது, இறைச்சலோடு வருது. அந்த இதை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் அமர்த்த முடியும். நம்ம மக்கள் என்ன செய்ய முடியாது? அமர்த்த முடியாது. அதனால் அதே போல் தான் ஜனங்கள்கிட்டருந்து வர்ற அமளி யுத்தங்களையும் கர்த்தர் நினச்சிவார், அவர் தான் அமர்த்த முடியும். அதனால் நீ அமர்த்திருன்னு சொல்கிறார். அதனால் கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களுக்கும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுறாங்க. இப்போ வந்து சமுத்திரத்தில் மும்மரத்தை நினைச்சு நீர் அடக்குறீர். அதே போல் சமுத்திர அலையில் அடக்குறது போல் ஜனங்களில் அலையும் என்ன செஞ்சிரு அமர்த்துறதுனால இப்போ கடையாந்திரங்களில் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? நீர் செய்கிற அடையாளம் கண்டு இப்போ அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? பயப்படுவாங்க அப்படிங்கிறார். அதனால் காலையும் மாலையும் என்ன செஞ்சிரு? நீ கழிவுறை பண்ணுற. அவங்க வந்து நீ பயப்படும் போது என்ன செய்வாங்க? காலை மாலையும் அவர்களை கழிவுறை பண்ணிடு. அதனால் தேவரீர் பூமியை என்ன செய்யும்? விசாரித்து அதற்கு நீர் என்ன செஞ்சுகிறீர்? நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவை நதியினால் அது மிகவும் என்ன செஞ்சுகிறீர்? செழிப்பாக்குறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு என்ன செஞ்சு தானியத்தை என்ன சொல்லி விளைவிக்கிறீங்கிறார். பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவை நதியினால் அது மிகவும் செழிப்பாக்குறீர். இப்படி திருத்தி அவர்களுக்கு தானியத்தை நீரடிச்சலை விளைவித்து கொடுக்குறேங்கிறார். அதனால் தானியத்தை விளைவிக்கிறதுக்கு அது வரப்புகள் தண்ணீர்த்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு என்ன செய்யணும்? தண்ணீர் இறைக்கணும். தண்ணீர் இறைச்சி அதை என்ன செய்து மழையால் கரைய பண்ணி தான் என்ன செய்து பயிர நீர் என்ன செஞ்சு நீர் ஆசீர்வதிக்கிறீர் சொல்லிட்டு சொல்கிறாரு. வருஷத்தை உடைய நன்மையால் என்ன செய்கிறீர்? எங்களுக்கு முடி சுட்டி தருகிறீர். உமது பாதைகள் நெய்யாக என்ன செய்து பொழுதுங்கிறார். வருஷத்தை எங்களுக்கு நன்மையாக செஞ்சு கொடுத்து நமது பாதைகளை எங்களுக்கு என்ன செய்ய நெய்யாய் பொழிய முடி வைக்கிறீர். அதனால் வனாந்திர தாவரங்களிலும் என்ன செய்து பொழிகிறது, நேடுகள் சுற்றிலும் என்ன செய்து குறிப்பாக இருக்கிறதுங்கிறாரு. அதனால் மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் என்ன செய்தான் நிறைந்திருக்கிறதாம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் மேய்ச்சல்னால் புல் எங்கே செழிப்பாக இருக்கோ அங்கே தான் என்ன செய்யும்? ஆடுகள் போக முடியும். அதனால தான் சொல்கிறாரு, வனாந்திர தாவரத்தில் கூட என்ன செய்யுது? மழை பொழியுது. மேடுகள் சுற்றிலும் என்ன செய்யுது? மழை பெய்யறதுனால மேடுகள் கூட என்ன செய்யுது? பூரிப்பாக இருக்கிறது. ஆடுகளும் என்ன செய்யுது? அந்த மேய்ச்சலில் வெளியில் வந்து என்ன செய்யுது? நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் வந்து என்ன செய்யுது? தானியத்தால் முடிக்கும். எங்கெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கும் அங்கெல்லாம் நினைச்சது தானியங்கள் விளைஞ்சு இருக்கிறனால அதெல்லாம் கொண்டு நினைச்சுறாங்க தானியத்தால் எடுத்து மூடி வச்சுருக்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் கம்பீரித்து பாடுறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி கர்த்தர் தாவீது என்ன செய்கிறாரு? தாவீதின் சங்கீதமாகிய பாட்டை வந்து அவர் பாடுறாரு. இப்படி வந்து துன்மார்க்கர்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தான் எங்களுக்கு யுத்தம் பண்ணாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கு? எங்களை ஆசீர்வதித்து தரீர். எங்களை வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டிருக்கிறார். அப்போ நமக்கும் வருஷங்கள் நன்மையாக முடியணும் அப்படின்னா நம்முடைய நினைச்சணும் கர்த்தருக்காக நம்ம காத்திருந்து காலையும் மாலையும் நினைச்சணும். நம்ம ஜபிக்கும்போது கர்த்தர் நம்மளை கலிகூரை பண்ணுறாரு. எந்த அக்கிரம விஷயத்தில் வந்தாலும் நம்மளை என்ன செய்யாது? ஒன்றும் தொட முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபிச்சு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? துதியை சோத்திரங்களை ஏறெடுக்கணும். அவ்வளோதான். துதி சோத்திரங்களை ஏறெடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நினைச்சவர் சத்துருவின் கையிலிருந்து விடுவிப்பார். அடுத்தல 66வது சங்கீதம். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவும் ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு தான். சொல்கிறார், பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பரமாய் பாடுங்கிறார். ஏன்னா பூமியில் குடிகள்னால் பூமியில் குடியிருக்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள் மிருகம் எல்லாருமே என்ன செய்யணும்? நம்ம
எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நினச்சணுமா நம்ம கெம்பீரமாக நினச்சணும் பாடணும். கெம்பீரம்னா ஒரு தைரியத்தோடு துணிச்சலாக நினச்சணும். கர்த்தருக்கு முன்பாக நினச்சணும் பாடல்களை பாடணுமா. அவர் நாமத்தின் மகத்துவத்தை நினச்சணுமா கீர்த்தனம் பண்ணுமா. கர்த்தர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை நம்ம நினச்சணுமா கொண்டாடணுமா. நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்தை நினச்சணும் கீர்த்தனம் பண்ணி பாடல்களை பாடுறோம். அதில் துதியின் மகிமையை நினச்சணும் நம்ம கொண்டாடணும். இப்போ அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், கிரியைகளில் எவ்வளவு நினைச்சது பயங்கரமாக இருக்கிறார். மகத்துவமான வல்லமையின் மித்தம் உம்முடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்க, உமக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க. நம்ம இப்படி கர்த்தரை துதித்து சோத்தரித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கர்த்தருடைய மகிமையை நம்ம கொண்டாடும் போது சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க இச்சகம் பேசி என்ன செஞ்சுருவாங்களாம், தன்னால் அடங்கிறாங்களாம். எவ்வளோதான் இச்சகம் பேசினாலும் அவங்க நினச்சிடுவாங்க தன்னாலே நினச்சிருவாங்களாம், அடங்கிடுவாங்களாம். அப்போ நம்ம நினச்சணும் கர்த்தரை புகழ்ந்து நினச்சணும் துதிக்கணும் சோத்தரிக்கணும் பாடல்களை பாடணும். அவ்வளோதான். பூமியின் மீதங்கும் உண்மை பணிந்து கொண்டு உண்மையை நினச்சிவாங்க. அப்போ ஜனங்களாக நினச்சிவாங்க துதித்து பாடுவாங்க, உடைய நாமத்தை துதித்து பாடுவாங்கன்னு சொல்லுங்கள்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. நம்ம நினச்சணும் கர்த்தரை நாமத்தை நினச்சணும் துதிக்கணும். கர்த்தர் நாமனா இயேசுவின் பெயர், இயேசு பெயரை கொண்டு நினச்சணும் அதிகமாக நம்ம நினச்சணும் கர்த்தரை துதிக்கணும், ஒரு நாமத்தை மேன்மைப்படுத்தணும். அவ்வளோதான். அப்போ கர்த்தர் நினச்சிவார் நம்முடைய செய்திகளை வந்து நினச்சிவார் பார்ப்பாராம். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் கர்த்தர் நினைச்சது பயங்கரமாக இருக்குது. மனுபுத்திரிடத்தில் என்னென்ன கிரியைகள் நடக்கிறதோ அதில் நினைச்சது கர்த்தர் பயங்கரமானவராக இருந்து செயல்படுறாராம். இப்போ வந்து கடலை நினைச்சாங்க உலர்ந்த தலையாக மாற்றினார். எப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது என்ன செஞ்சார், யோர்தான் செங்கடல் என்ன செஞ்சார், ரெண்டாக பிளந்து உலர்ந்த தரைவெளியாக என்ன செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்களை அதில் வர வச்சார். அதெல்லாம் சொல்கிறார் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக அந்த ஆற்றைனா யோர்தான் நதி என்ன செய்யுது, யோர்தான் என்ன செய்கிறாரு ரெண்டாக பிளக்க வச்சு அதிலே ஜனங்கள் என்ன செஞ்சார் வர வைத்தார். அதான் கடலையும் ஆற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார் தரையாக மாற்றி கால்நடையாக கடந்தார்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். அதனால் அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்க கர்த்தரில் என்ன செய்கிறாங்க களி கூறுறாங்க. ஏன்னா கடலில் பயங்கர ஆழமான கடல், அதை வழி ரெண்டாக பிளந்து வனாந்தரமாக்கி வழியாக்கி விடணும்னா அப்போ எவ்வளோ அதிசயம். அப்போ எப்படி களி கூறாமல் இருப்பாங்க. அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் செய்றாங்க களி கூர்ந்து என்ன செஞ்சாங்க வந்தாங்களோ அதான் சொல்கிறாங்க. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசு கர்த்தருடைய வல்லமையினால நினைச்சாரு, அவர் என்றென்றைக்கும் நினைச்சாரு சொல்கிறாரு. அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம், துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பார்கள். கர்த்தர் நினைச்சார் எல்லா ஜாதிகள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் துரோகிகள் மட்டும் என்ன செய்ய மாட்டாதான் தங்களை உயர்த்தாது இருப்பார்களாகங்கிறார். அதனால் ஜனங்களே நம்முடைய தேவனை சோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க கேட்க பண்ணுங்கிறார். ஜனங்களே நம்முடைய தேவனை என்ன செய்யணுமா நம்ம துதித்து என்ன செய்யணுமா சோத்தரிக்கணும். துதித்து சோத்தரித்து அவரை துதிக்கும் போது கர்த்தர் நினைச்சுவார் நம்முடைய சத்தத்தை நினைச்சுறாரு கேட்க பண்ணுறாராம். அது மாத்திரமில்ல அவர் தம்முடைய கால்களை நினைச்சா நம்முடைய கால்களை நினைச்சுவார் தள்ளாட விட மாட்டாராம். பலன் இல்லைன்னா காலை நினச்சி தள்ளாடும். ஆனால் அந்த அளவில் கர்த்தர் நினைச்சவர் நம்ம கால்களை எந்த சூழ்நிலையும் தள்ளாட விடாது பிடிக்கணும்ல நினைச்சவர் காப்பாரா. அது மாத்திரமில்ல நம்முடைய உயிரை நினைச்சவர் நம்முடைய ஆத்மாவையும் அவர் நினைச்சவர் உயிரோடு நினைச்சவர் பாதுகாக்கிறாராம். அதனால் தாவீது சொல்கிறாரு, தேவனை எங்களை நீர் சோதித்தீர், வெள்ளியை எப்படி புடம் பண்ணுறாங்களோ அதே போல் என்ன செஞ்சார் எங்களை புடம்பெட்டி எங்களை சோதித்து எங்களை பரிச்சை பார்த்து எங்களை என்ன செஞ்சார் எங்களை வைக்கப்படாதபடிக்கு எங்களை தூக்கி எடுத்தீர்னு சொல்கிறார். ஆனால் எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை கூட என்ன செஞ்சீங்க ஏற்றிங்க, எங்களை சோதித்து பார்த்தீங்க, எங்களை புடமிட்டு பார்த்தீங்க. ஆனாலும் மனுஷரே எங்கள் தலையின் மேலே கூட என்ன செஞ்சுட்டு ஏறி போகப்படினா அவங்க மனுஷங்க அப்படியே இவங்களை எரிச்சு அப்புறமா நினைக்கிறாங்க. தான் தீயும் தண்ணீரையும் கூட நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கூட இருந்து செஞ்சுட்டு எங்களை கொண்டு விட்டுட்டாங்க. இப்படி சத்துருக்கள் மத்தியில் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எங்களை நினச்சி எங்களை சோதித்து எங்களை புடமிட்டு பார்த்து எங்களுக்கு என்ன ஒரு தீயை எப்படி கடந்து வருவோம், தண்ணீரை எப்படி கடந்து வரும், எவ்வளோ கஷ்டம். அந்த சூழ்நிலை நான் எங்கிட்ட செஞ்சுட்டு எங்களை பாடல் மத்திலேருந்து எங்களை சரி இதெல்லாம் கடந்து வர கருவை செஞ்சிரு அந்த என்ன சரி எங்களை செழிப்பான இடத்துல வச்சு எங்களை என்ன சரி எங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் நாங்கள் என்ன செய்வோம் சர்வாங்க தகன பலிகளோட நம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம் பிரவேசிப்போங்கிறார். சர்வாங்க தகன பலியோட கற்றுக்கு என்ன செய்கிறோம் ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிப்போம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடு மாடு என்ன செய்வாங்க சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. இப்பொழுது புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் துதி சோத்திரங்களே ஏறெடுக்கிறோம். அவ்வளோதான். அதனால் அவங்க நினச்சிடாங்க நம்முடைய சர்வாங்க தகனப்படி நாங்கள் ஆலயத்துக்கு பிரவேசிப்போம். எங்கள் இக்கட்டில் நாங்கள் நினச்சதை எங்கள் உதடுகளை திறந்து எங்கள் வாயினால் சொல்லி எங்கள் பொறுத்தனையில் நாங்கள் என்ன செய்வோம் நமக்கு நிறைவேற்றுவோங்கிறார்.
ஏன்னா சர்வக தகன பலியை ஆலயத்தில் போய் செலுத்தி எக்கட்டினாலும் எக்கட்டில் எங்களுக்கு உதவிகளை தெரிஞ்சு எங்களை பாதுகாத்தீங்களா, அதனால் நாங்கள் வாயினால் நாங்கள் சொன்ன பொறுத்திலே நாங்கள் நினச்சிவோம் நாங்கள் செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆட்டுக்கடாக்களின் நினப்பு இடனே கொழுமையானவர்கள் உமக்கு என்னது தகன பலியாக இடுவேங்கிறார். ஆட்டுக்கடாவில் நல்ல கொழுன்னு இருக்கும்ல, அதான் நினப்பு அந்த ஒரு கொழுமையாக இருக்கிறத நமக்கு என்ன செய்வேன், நான் தகன பலியிடுவேன். காலையும் செம்மறியாட்டு கடாக்களையும் என்ன செய்வேன், நான் பாலியை செலுத்துவேன். காலை மாத்திரமல்ல, செம்மறியாட்டு கடை வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது, வெள்ளாடு பிரியமானது அல்ல. அதனால் செம்மறியாட்டு கூட என்ன நினைச்சுவேன், நான் காலையோட செம்மறியாடே உமக்கு நான் பலியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, இதை கேளுங்க. அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் என்ன செய்வேன், நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவரை நோக்கி என் வாயினால் தான் நான் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் என்ன செஞ்சார், புகழப்பட்ட. வாயினால் கூப்பிட்டு என் நாவினால் என்ன செஞ்சவரை நான் புகழ்ந்தேங்கிறார். அதான் புகழப்பட்டாருங்கிறார். அதனால் என் இருதயத்தில் அக்கறை சிந்தை நான் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். நம்மகிட்ட வந்து பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார், நிச்சயமாக கேட்கவே மாட்டார். நம்ம வந்து முதலாவது என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்ந்து அக்கிரமம் நம்ம இருதயத்தில் மற்றவங்க மேலே அக்கிரமெல்லாம் கொள்ளாதபடிக்கு நம்ம இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார். ஆனால் சொல்கிறாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை சத்த கேட்டார். ஏன்னா அவர் வந்து அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்கலை. அதனால தான் சொல்கிறேன், நான் அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு இருந்தனால கர்த்தர் என்ன செஞ்சார், எனக்கு செவி கொடுப்பார். நான் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். மெய்யாய் தேவன் எனக்கு என்ன செஞ்சார், செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை என்ன செஞ்சார், கேட்டார். அதனால் அவர் என் ஜெபத்தை என்ன செய்யலை, தள்ளலை. தமது கிருபை என்ன செய்தார், என்னை விட்டு அவர் விளக்காதபடிக்கு இருந்தார். அதனால் அவருக்கு நான் நினச்சதேன், எனக்கு நான் சோத்திரம் உண்டாதாகன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு ஜெபத்தை தள்ளாதது படிக்கும் கிருபையை விளக்காதபடிக்கு இருந்ததுனால நான் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தபடியாக 67ஆம் சங்கீதம். 67 நெகினோத்தின வாசிக்க ராவதலுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இதுவும் சங்கீத பாட்டு தான். இதில் சார், தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சனையும் விளங்க. பூமியில் வந்து உம்முடைய வழியில் நினச்சிடும் நாங்கள் நடக்கணும்னா உம்முடைய வழியும், ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சனையுமே விளங்க முடியாது. தேவரி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுங்கிறார். ஏன்னா பூமியில் உம்முடைய வழியை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், ஜாதிகள் என்ன செய்தான் உங்களுடைய ரட்சணத்தை என்ன செய்யணும், விளங்க வைக்கணும். அதற்காக நீர் என்ன செய்யும், எங்களுக்கு இறங்கி எங்களை என்ன செய்யும், ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை என்ன செய்யும், எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உண்மை என்ன செய்வாங்க, துதிப்பார்களாகவும் சகல ஜனங்களும் கூட என்ன செய்வாங்க, உண்மை துதிப்பார்களாகங்கிறாரு. தேவரே ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் ஜாதிகளை நடத்துவீர், அதெல்லாம் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பரத்தோடு என்ன செய்வாங்க, மகிழ்வாங்கன்னு சொல்கிறார். ஜனங்கள் நிதானமாக நியாயம் தீர்த்து ஜாதிகளை நடத்துகிற பூமியில் ஜாதிகளை. அதனால் ஜாதிகள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்து கெம்பரத்தோடு என்ன செய்வாங்க, மகிழ்வாங்கங்கிறார். அதனால் தேவனே ஜனங்கள் என்ன செய்வாங்க, உண்மை துதிப்பாங்க, சகல ஜனங்களும் கூட என்ன செய்வாங்க, உண்மை துதிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ துதிக்கும்போது பூமி என்ன செய்யும், தன் பலனை என்ன செய்யும் தரும். தேவனை எங்களை என்ன செய்ய ஆசீர்வதிப்பாருங்கிறார். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஜனங்களும் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம துதித்து மகிமைப்படுத்தும் போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதித்து பூமியின் பலனை நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வதித்து கொடுப்பாராம். அதனால் தேவன் தான் எங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சொல்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதனால் அவருக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க, பயந்து இருப்பாங்கன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக 68ஆம் சங்கீதம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ராகத்தில் ஒப்புக்கிட்ட இதுவும் தாவீதின் பட்டாய சங்கீதம் சொல்கிறாரு. தேவன் நினைச்சுவார், எழுந்தருளி வருவார். அவருடைய சத்துருக்கள் நினைச்சுவார். தேவன் எழுந்தருள் வரும்போது அவருடைய சத்துருக்கள் நினைச்சுவாங்க சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக நினைச்சுவாங்களாம் ஓடி போயிடுவாங்களாம். யார் யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் எழுந்தருளி வந்த உடனே அவரை கண்டோன்னு நினைச்சுவாங்களாம் சிதறண்டு ஓடி போயிடுவாங்களாம். யாரெல்லாம் கர்த்தரை பகைக்கிறாங்களோ அவர்களெலாம் நினச்சிடுவாங்க, கர்த்தரை கண்டு நினச்சிடுவாங்க, பயந்து ஓடி போயிடுவாங்களாம். அதனால் ஒரு புகை எப்படி பறக்கடிக்கப்படுகிறதோ அதே போல் என்ன செய்யணும், அவர்களே பறக்கடிப்பீர். மெழுகு எப்படி அக்கினிக்கு முன்பாக எப்படி உருகுதோ அதே போல் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம், தேவனுக்கு முன்பாக அழிவார்களாம். மெழுகு எப்படி உருகுதோ அதே போல் துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு முன்பாக அழிக்கப்படுவார்களாம். அதனால் நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. நீதிமான்களை தேவனுக்கு முன்பாக என்ன செய்யுங்க, மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைங்கிறார்.
நீதிமன்றங்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் என்ன செய்யணுமா அடைவாங்களாம். அதனால் தேவனை பாடி அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க, கீர்த்தனம் பண்ணுங்கிறார். நம்ம யாரெல்லாம் மகிழ்ந்து நம்ம களிக்கு வரணுமோ, நமக்கு ஆனந்த சந்தோஷம் கிடைக்கணுமோ, அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை எரிச்சணும், கீர்த்தனம் பண்ணணுமா. அப்போது வனாந்திரங்கள் ஏறி வருவதற்கு அவர் கர்த்தர் என்ன செய்வாராம், வனாந்திரமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட அந்த வழியில் கடந்து வருவதற்கு என்ன செய்வாராம், நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பாராம். அதான் அவருடைய நாமம் யெகோவா. அதனால் அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, களி கூறுங்கிறார். கர்த்தர் நாம இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவருக்கு நிறைய பல பேர்கள் தேவன் சொல்கிறோம், இயேசு சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம், வல்லவர் நிறையா சொல்கிறோம்ல, அதான் சொல்கிறாரு. தேவன் என்ன செய்கிறாரு, அவருடைய நாமம் யெகோவான்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்குள்ள தேவன் என்ன செய்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதைவுகளுக்கும் என்ன செய்கிறாரா, கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்காயான்னு சொல்லி நம்ம விதேசம் பார்க்குறோம். திட்ட பிள்ளைகள் நம்ம நினைச்சு ஒடுக்கக்கூடாது, அவர்களுமே என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும். அதான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, தகப்பனாக இருக்கிறார், மனிதர்கள் அல்ல. அதான் திக்கற்ற பிள்ளை தகப்பனும் விதைகளுக்கு நியாயம் விசாரி. விதைகளுக்கு நிறைய என்ன செய்வாங்க, இவங்க விதைவங்களுக்கு கேட்குற காலையில்னு சொல்லிட்டு செய்வாங்க, பல கஷ்டங்களை என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, விதைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். அடுத்தபடியாக தேவன் தனிமையானவர்களுக்கு என்ன செய்கிறாராம், வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். யார் யார் தனிமையாக இருக்காங்களோ, அனாதை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம், வீடு வாசல் என்ன செய்கிறாரா, ஏற்படுத்தி கொடுக்குறாராம். கட்டுண்டவர்களை என்ன செய்கிறாராம், விடுதலையாக்குறாராம். யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், விடுவிப்பாராம். அடுத்தலாம் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் என்ன செய்வாங்க, தங்குவார்கள். யார் யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, அந்த துரோகிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, வறண்ட பூமியில் என்ன செய்வாங்களாம், தங்குவாங்களாம். அதனால் தேவன் தன்மையானவருக்கு என்ன செய்கிறார், வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். துரோகிகளுக்கு வறண்ட பூமியில் என்ன செய்கிறாரு, பூமியிலே தங்க முடியாக்கிறாரு. அதனால் சொல்கிற தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியில் என்ன செய்து நீ நடந்து வரும்போது, எங்களுக்கு சில ஜனங்களுக்கு என்ன செய்ய முன்னாக நடந்து போனார். அவங்க வந்த வழியில் வரும்போது என்ன செய்றாரு, அவனுக்கு தேவனாக இருந்தவர்கள் என்ன செய்றாரு, பாதுகாத்து வந்தார். அதான் சொல்கிறாரு, அந்த இதில் பூமி கூட என்ன செய்தான், அது இருந்துச்சான். தேவனாய் உமக்கு முன்பாக வானமும் கூட என்ன செய்யுது, பொழிந்ததுங்கிறார். அதனால் இது திரும்ப என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம நினச்சி நாளை பார்ப்போம். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பார்.